மதுரையில் பேராசிரியர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே உண்டான அதிரடி மாற்றம். ஆட்டம் தொடங்கியது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்பை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியானது. அதில் மதுரை தெற்கு தொகுதியின் வேட்பாளராக பேராசிரியர் ராமசீனிவாசன் அறிவிக்கப்பட்டார். பொதுவாகவே மதுரை தெற்கு தொகுதி என்று பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டவுடன் அது பேராசிரியருக்கு என்பது ஏறத்தாழ உறுதியான நிலையில் இன்று அது அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் வெளியானது. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் பாஜக வெற்றி பெறும் தொகுதியில் முதலிடத்தில் இருப்பதாகவும், குறிப்பாக ஏன் இந்த தொகுதியை பாஜக தேர்வு செய்தது என்பதற்கான காரணம் ஒன்றும் கூறப்படுகிறது. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பேராசிரியர் ராமசீனிவாசன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்தார். குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதிக்குள் குறிப்பிட்ட சில வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தது. அதே நேரத்தில் பேராசிரியர் ராமசீனிவாசன் எடுத்த நிதானமான முடிவுகள்தான் 2ஆம் இடத்தை பிடிக்க முடிந்தது. அனைத்து சமுதாய தலைவர்களை அரவணைத்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து அதனை வலியுறுத்தி வாக்குறுதிகளை அறிவித்தார். மேலும் தொகுதிக்குள் அனைவருக்கும் அறிந்த முகமாக இருப்பதில் பேராசிரியர் முதலிடத்தில் இருக்கிறார். சமுதாய தலைவர்களை அரவணைத்து செல்வது, தொகுதிக்கு உள்ளான அனைத்து லாப நஷ்டங்களையும் தெரிந்து வைத்திருப்பது, தொகுதிக்குள்ளான பிரச்சனையை எளிதில் தீர்ப்பது போன்றவற்றை 2024இல் தனது தேர்தல் பிரச்சார யுத்திகள் மூலம் பேராசிரியர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக பேராசிரியர் ராமசீனிவாசன் அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே மதுரை தெற்கு தொகுதி நிச்சயம் வெற்றி பெறும் தொகுதியாக மாறியிருக்கிறது. அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லும் பேராசிரியர் இந்த தொகுதியில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறார். மேலும் அனைத்து சமுதாய தலைவர்களும் பேராசிரியருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பது இந்த தேர்தலில் அவருக்கான வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. பாஜக வெற்றி பெறும் தொகுதிகளில் மிக முக்கியமாக மதுரை தெற்கு இருப்பதும், அதற்கு பேராசிரியர் ராமசீனிவாசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுடன் அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மதுரையில் இவரது கள நிலவரங்கள் தெரிய வருகின்றன. களத்தில் வியூகங்களை வகுப்பது மட்டுமல்லாமல் காலத்திற்கு ஏற்ப சோசியல் மீடியா ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வதும், டிஜிட்டல் முறையில் வியூகங்களை வகுப்பதில் பேராசிரியர் திறன்பட செயல்படுவது எல்லாம் இந்த முறை மதுரை தெற்கு பாஜக வெற்றி பெறும் தொகுதியில் முதலிடத்தில் இருப்பதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன.